ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல 22வது எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஸோ அடிக்கடி நான் ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஏனைய நபர்களும் பிரயோசனம் அடைஞ்சு கொள்வதற்காக நீங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ஓகே, நம்ம 22வது எம்சிக்யூ தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம். ஓகே, ஸோ ஐபி முகவரிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஐபி முகவரிகள் தொடர்பான சில நிறைய விடயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஐபி முகவரிகள் தொடர்பான சில அடிப்படையான விடயங்கள்ல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது இந்த தரப்பட்ட கூற்றுக்கள்ல இருந்து நீங்க மிக சரியான கூற்றை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஸோ இப்போ நாம ஏ கூற்றை பார்ப்போம். வகுப்பு சி வலையமைப்புகளில் முதல் தொகுதி எண்ணன் வீச்சு 192 இருந்து, அதாவது 192 இருந்து 223 வரை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம தெரியும் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு சொல்லி ஐபி வெர்ஷன்ஸ் 4ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கிளாஸஸுக்கும் அந்த வீச்சுக்கள் காணப்படும். ஓகே, நம்ம தொடர்பாக நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க பி கூற்றை பாசிட்டீங்கன்னு சொன்னா, ஐபி வெர்ஷன் 4ல் 4 மில்லியன் சாதனங்கள் வரைக்கும் ஐபி முகவரிகளை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப அதனை தொடர்ந்து நம்ம சி கூற்றை வாசிக்கும் போது 192.168.0.0 192.168.255 ஆனது ஒரு தனியார் ஐபி முகவரி வீச் ஆகும் சொல்லியிருக்காங்க. ரைட். ஓகே, இப்ப நாம இந்த 22வது வினாக்கான சில குறிப்பிட்ட சில அடிப்படையான விளக்கங்களை பார்ப்போம். ரைட். ஓகே, இப்ப கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி, இப்ப ஐபி வெர்ஷன்ஸ் 4 இது தொடர்பாக நம்ம சில முந்தைய எம்சிக்யூலையும் பார்த்திருக்கோம். ஸோ இந்த எம்சிக்யூக்கு தொடர் தேவையான சில விடயங்களை நம்ம வேகமா பார்ப்போம். ஸோ என்ற அளவு ஒரு குறிப்பிட்ட சில சிறிய நேரத்துக்குள்ளேயே நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ ஐபி வெர்ஷன் 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 32 பிட்ஸ்களை பயன்படுத்தி ஐபி வெர்ஷன்ஸ் 4 உருவாக்கப்படுகின்றது. அப்ப 32 பிட்ஸ்கள் நமக்கு தரப்பட்டிருக்கு. ஐபி வெர்ஷன் 4க்கு 32 பிட்டுகள் தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப 32 பிட்டுகளை பயன்படுத்தி நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஐபி அட்ரஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு 4.3 பில்லியன் ஐபி முகவரிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா கிளாஸும் கிட்டத்தட்ட நமக்கு 4.3 பில்லியன் ஐபி முகவரிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 32 பிட்ஸை பயன்படுத்தி. ஸோ அதனை தொடர்ந்து நமக்கு தெரியும் ஐபி வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் நாம ஒவ்வொரு கிளாஸாக நான் பிரிச்சிருப்போம்னு. அதாவது ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ், இ கிளாஸ்ன்னு சொல்லி ஐபி வெர்ஷன் 4ல நம்ம நிறைய கிளாஸஸ் நம்ம பிரிச்சிருப்போம். சரியா? இப்ப முதலாவது நம்ம ஐபி வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் இப்ப ஒவ்வொரு கிளாஸுக்குள்ளேயும் ஸோ நிறைய டீப்பான நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. ஸோ நமக்கு இந்த வினாவுக்கு தேவையான சில விளக்கங்களை பார்ப்போம். இப்ப ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கருதும் போது இதனுடைய வீச்சு எப்படின்னு சொன்னா 1 தொடக்கம் 126 வரைக்கும் ஐபி முகவரி வழங்கும் போது அதனுடைய வீச்சு 1ல ஸ்டார்ட் பண்ணி 126ல முடியுதுன்னு சொன்னா அதை நம்ம ஏ கிளாஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இங்க ஒரு ஐபி அட்ரஸ் வந்திருக்குன்னு, அதாவது ஒரு 10.150.20.200 சொல்லி ஒரு ஐபி முகவரி உங்களுக்கு இங்க தந்திருக்கு. இப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது இந்த முதலாவது பிரிவை பார்க்கணும். சரியா? இந்த முதலாவது பிரிவு இருக்கு. மொத்தமாக இதுல 4 பிரிவுகள் காணப்படுகின்றது. இந்த முதலாவது பிரிவை பார்த்தீங்கன்னு சொன்னா 10. அப்ப 10 என்று சொல்வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 1 தொடக்கம் 120 அந்த வீச்சுக்குள்ள தானே அந்த 10 சொல்லக்கூடிய அந்த நம்பர் இருக்குன்னு. அப்ப நீங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா இந்த முதலாவது வரக்கூடிய இந்த பகுதியை தான் நீங்க பார்க்கணும். சரி, மற்ற பகுதிகள் இல்லைன்னு. இப்ப முதலாவது வரக்கூடிய இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய அந்த எண் பெருமானம் என்கிறது 1க்கும் 126க்கும் இடையில காணப்பட்டதுன்னு சொன்னா அதை நம்ம ஏ கிளாஸ் அப்படின்னு எடுப்போம்.
அதே நேரம் ரெண்டாவது பார்த்துக்கொள்ளுங்க பி கிளாஸ். பி கிளாஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொன்னா 128 ஆரம்பிச்சு 191 முடிவடையக்கூடிய மாதிரி இருக்குங்க. அதாவது நீங்க நம்ம சில உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அப்ப நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் எழுதியிருக்கேன் 140.10.17.195 சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து எழுதிருக்கேன். அப்ப இதுல வந்து நீங்க இந்த முதலாவதா இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கணுங்க. இந்த முதலாவதா இருக்கக்கூடிய பகுதி இந்த எண்ணானது இந்த 128க்கும் 191க்கும் இடைப்பட்ட பகுதியில காணப்படுதுன்னு சொன்னா இந்த முதலாவது தொகுதிக்கு இருக்கிற எண் வந்து அப்ப நாம இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு பி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் வந்து நம்ம சி கிளாஸ் எடுக்கும்போது இங்க பாருங்க 192ல ஆரம்பிச்சு 223 வரைக்கும் இருக்கு. சரி, நம்ம 192ல ஆரம்பிச்சு 223 வரைக்கும் இருக்கும் அந்த சி கிளாஸினுடைய அந்த ஐபி ரேஞ்ச். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் எழுதிருக்கேன். அப்ப நான் சொல்லியிருக்கேன் என்னது, இந்த முதலாவது பகுதியை வந்து நீங்க பார்க்கணும். சரி, நல்லா இருக்குதான், இந்த முதலாவது பகுதியை வந்து பார்க்கணும். அந்த பகுதியானது இங்க இருக்குதானே, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. அதாவது 190க்கும் 223 சொல்லக்கூடிய இந்த வீச்சு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நான் எழுதிருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு சி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நேரம் டி கிளாஸ் சொல்லும் போது 224ல ஆரம்பிச்சு 239ல போய் முடிவடையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஐபி அட்ரஸ் இருக்கேன் பாருங்க 230. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த முதலாவது பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணத்தான் பார்க்கணும்னே. இந்த 230 என்று சொல்லக்கூடிய எண் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு, அதாவது 224 30ங்கிற ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப நான் எழுதிருக்கிற இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு டி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ் ஆக இருக்கும். அதே நேரம் நமக்கு இந்த டி கிளாஸ்ங்கிறது பொதுவாக நாம கம்ப்யூட்டர்ஸுக்கு பயன்படுத்த மாட்டோம். அதாவது அதை வந்து மல்டி காஸ்டிங் செய்வதற்காக பயன்படுத்தப்படும். நீங்க படிச்சிருப்பீங்க யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட் தொடர்பான சில விடயங்களை படிச்சிருப்பீங்க. இவ்வாறு சில மல்டி காஸ்டிங் பண்ணுவதற்காக இதனுடைய ஐபி முகவரிகளை பயன்படுத்துறாங்க. ஸோ நாம நம்மளோட கணினிகளுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த டி கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸை வந்து பயன்படுத்த முடியாது. இப்போ அதே நேரம் வந்து நம்ம இ கிளாஸை பார்க்கும்போது 240ல ஆரம்பிச்சு 255ல முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இதுக்குரிய நம்ம உதாரணத்தை எடுத்தோம்னு சொன்னா 242, அதாவது 242.121.100.10 எடுத்திருக்கோம். அப்ப இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து நீங்க முதலாவதா இருக்கக்கூடிய எண்ணை வந்து நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க. இந்த எண்ணானது இந்த முதலாவது பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணானது இந்த ரேஞ்ச் இருக்கு தானே 240க்கும் 255ங்கிற அந்த வீச்சுக்குள்ள காணப்பட்டா அப்ப நாங்க இன்னும் எழுதிருக்கிற ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லுவோம், ஒரு இ கிளாஸுக்கு ஐபி அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதனை தொடர்ந்து இது வந்து எதற்காக பயன்படுத்துறோம், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக, அதாவது எதிர்காலத்துல வந்து சில பரிசோதனைகள் சில எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதற்காக இந்த இ கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இதை வந்து நம்மளுடைய கணனிகளுக்கு நம்மளுடைய சாதனங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ், அதாவது 240ல இருந்து 255 இருக்கு தானே, இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஐபி அட்ரஸை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அப்ப இது வந்து நம்ம ஐபி வெர்ஷன் 4 தொடர்பான சில அடிப்படையான விடயங்களை வந்து தந்துடுது. புரியுதா சொல்லுது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வினாவை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வினாவை வந்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. வகுப்பு சி வலையமைப்புகளின் முதல் தொகுதி என்ன, இந்த முதல் தொகுதி எண்ணினுடைய அந்த வீச்சு வந்து 192ல ஆரம்பிச்சு 223ல முடியும். விளங்க சொல்லுது அவ்வாறு காணப்படும் சொல்றாங்க. அப்ப சி கிளாஸ் நமக்கு தெரியும் அதனுடைய வீச்சு வந்து 192, அதாவது 192ல இருந்து 223 அந்த வீச்சுக்குள்ள இருக்கிற அந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம சி கிளாஸ் சொல்லுவோம். அப்ப ஏ கூற்றை வந்து நீங்க சரின்னு எடுக்கலாம். அதே நேரம் பி கூட்ட பாருங்க, ஐபி வெர்ஷன் 4 வந்து 4 மில்லியன் சாதனங்கள் வரைக்கும் ஐபி முகவரிகள் வழங்க முடியும் என்று சொல்வது தவறானது. ஏன்னா நாம சொல்லியிருக்கோம் என்னது, 4 மில்லியன் இல்ல, கிட்டத்தட்ட 4.3 பில்லியன் 4.3 பில்லியன் ஐபி முகவரிகள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த 4 மில்லியன் சொல்றது இந்த பி கூட்டு வந்து தவறானது. ஸோ ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சார் சி கூற்று வந்து நமக்கு அந்த தனியார் ஐபி அட்ரஸ், அதாவது பிரைவேட் ஐபி
பப்ளிக் ஐபி தொடர்பான சில விடயங்கள் சொல்லப்படுது. நம்ம அது தொடர்பான சில விளக்கங்களை பார்த்து வச்சோம்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ நம்ம அது தொடர்பான சில விளக்கங்களை பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்து பாருங்கன்னு சொன்னா பிரைவேட் அண்ட் அடுத்து வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். சரி, அது தொடர்பான சில விளக்கங்களை பார்ப்போம். ஸோ பிரைவேட் ஐபி அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒரு லேன் கனெக்ஷன்ஸுக்கு உள்ள வந்து நம்ம பயன்படுத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். பாருங்க, நம்ம ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது நம்ம ஆஃபீஸுக்குள்ள ஒரு கம்பெனிக்குள்ளன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸுக்குள்ள வந்து நம்ம ஒரு ஃபைல்களை வந்து ஒரு கோப்புகளை வந்து பரிமாற்றம் செய்வதற்கு, அல்லது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸுக்குள்ள ஒரு அலுவலகத்துக்குள்ள வந்து நம்ம சேவருக்கு இடையில தரவுகளை பரிமாற்றம் செய்வதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு லேன் ஒரு கனெக்ஷன்ஸுக்காக நம்ம பயன்படுத்துறது இந்த பிரைவேட் ஐபிங்க. பிரைவேட் ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம அது நிறைய கம்பெனிகளுக்கு இடையில வந்து பிரைவேட் ஐபி வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து என்னுடைய கம்பெனிக்குள்ள வந்து சில பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னா வேற கம்பெனில இருக்கிறவங்க அதே பிரைவேட் ஐபி அட்ரஸ் அவங்களுடைய கோப்புகளை பரிமாற்றம் செய்வதற்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பிரைவேட் ஐபின்னு சொல்றது வந்து குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தான் பாவிக்கணும் என்ற அப்படி இல்லை. அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு உள்ள விளங்க சொல்றது அந்த குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்குள்ள பாவிக்கிற மாதிரி வேற வேற நிறுவனங்களும் அதே ஐபி அட்ரஸ் வந்து பாவிக்கலாம். பிரைவேட் ஐபி அட்ரஸ்ங்கிறது வேற வேற நிறுவனங்களும் பாவிக்கலாம். விளங்க சொல்றது இப்போ என்னுடைய கம்பெனில வந்து நான் சில கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னா அது எந்த கம்பெனிக்குள்ள மட்டும்தான் இருக்குங்கிறதுக்கு இல்லை. அது வேற எத்தனையோ கம்பெனி வந்து அந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் அவங்களுடைய கோப்புகளை பரிமாற்றம் செய்வதற்காக பயன்படுத்தலாம். ஆனா பப்ளிக் ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து நாம ஒரு இன்டர்நெட்டுக்குள்ள போகணும். அதாவது ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்னு, அதாவது நம்ம ஒரு இன்டர்நெட் ஒரு யூசராக நம்ம போகணும் என்று சொன்னா நமக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து தேவைப்படும். அப்ப அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்ங்கிறது அந்த உலகத்திலேயே அந்த டிவைஸுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒரு ரவுட்டர் மூலமா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த ரவுட்டருக்கு தரப்பட்ட அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் உலகத்திலேயே அந்த ரவுட்டருக்கு மட்டும்தான் இருக்கு. பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நாம திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியாது. அது குறிப்பிட்ட ஒரு சாதனத்துக்குன்னு சொல்லி அவங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அந்த சாதனத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா பிரைவேட் ஐபிங்கிறது அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. பிரைவேட் ஐபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்குள்ள அவங்க பிரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்லி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதே ஐபி அட்ரஸ் வந்து வேற நிறுவனத்துக்குள்ளேயும் அவங்க யூஸ் பண்ணலாம். எதற்காக இந்த பிரைவேட் ஐபியும் பப்ளிக் ஐபிங்கிற கன்செப்டை வந்து எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ஏன்னா இப்ப தற்காலத்துல வந்து இப்ப நமக்கு தெரியும் IPv4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 4.3 பில்லியன் ஐபி முகவரிகள் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு. ஆனா அப்படி இருந்தாலும் இப்ப உலக சனத்தொகைங்கிறது 8 பில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்கிற ஒரு கன்செப்டுக்குள்ளதான் இந்த பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபிங்கிற ஒரு கன்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. புரியுதா சொல்றது? இதை கொண்டு வந்ததாலதான் நம்ம அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது தொடர்பான நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதை வந்து நீங்க அந்த டைம்ல நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அதனால நான் கொஞ்சம் ஆழமா நான் டீப்பா வந்து நிறைய பிக்சல்ஸ் படங்களை காட்டி நான் விளங்கப்படுத்தல. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரைவேட் ஐபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்துக்குள்ள தன்னுடைய கோப்புக்களை வந்து பரிமாற்றம் செய்வதற்காக பயன்படுத்துறத நாம என்னன்னு சொல்லுவோம், பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். பப்ளிக் ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒரு இன்டர்நெட் யூசராக இருக்கிறதுக்கு நம்ம இன்டர்நெட்டை நம்ம பாவிக்க போறோம்னு சொன்னா அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படும்னு சொன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க நிறைய சாதனங்கள் இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போறாங்கண்டா இந்த எல்லா சாதனங்களுக்கும் வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் பயன்படுத்துவாங்க. இந்த பிக்சரை பாருங்க, புரியுதா சொல்லுது? இப்ப இங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், இங்க இருக்கிற ஒரு மொபைல் போனா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், எல்லாருமே வந்து இங்க இந்த ரவுட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சுதான் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண போறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்செப்ட் நடக்கும். என்னன்னு சொன்னா இந்த பிரைவேட் ஐபிங்கிறது பப்ளிக் ஐபி அட்ரஸாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லணும். இதைத்தான் நீங்க படிச்சிருப்பீங்க, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இப்ப வந்து நாம கொஞ்சம் டீப்பா நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ், அடுத்து வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதனுடைய ரேஞ்ச், அதனுடைய வீச்சுக்கு வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி நாம பார்த்தோம்னு சொன்னா
முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னா பிரைவேட் ஐபி. நமக்கு தெரியும் ஐபி வெர்ஷன் 4ல ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். சரியா, நான் இப்போ ஒரு தரம் சொல்றேன், உங்களுக்கு அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு கொள்ள இயலாம இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் திரும்பி ஒரு தரம் பார்த்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அடுத்த தரம் உங்களுக்கு இந்த ஈஸியா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ஓகே. இப்ப பிரைவேட் ஐபி அட்ரஸ் எடுப்போம், அதே மாதிரி பப்ளிக் ஐபி அட்ரஸையும் எடுப்போம். ரெண்டு ஐபி அட்ரஸுக்கு முடிய ரேஞ்ச் வந்து நாம எடுப்போம். சரியா, இப்ப பிரைவேட் ஐபின்னு சொல்லும் போது இப்ப ஏ கிளாஸ் எடுப்போம். ஏ கிளாஸ்ங்கிறத பாருங்க, ஏ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 10ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் பாருங்க. 10ல ஸ்டார்ட் ஆகுது, 10.0.0 அதே மாதிரி 10.255 வரைக்கும் போகும். அப்ப நீங்க ஒரு பிரைவேட்டா உங்களோட கம்பெனிக்குள்ள வந்து நீங்க ஏ கிளாஸ்ல ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு ஒரு அலுவலகத்தை கொடுக்க போறீங்கன்னா ஏ கிளாஸ் ஐபி அட்ரஸ் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா அது நீங்க 10ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரியான ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். சரியா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னா இங்க பாருங்க 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும். ஏன்னா நம்ம 10 வந்து பிரைவேட்டுக்கு தானே யூஸ் பண்ணோம். 10ல வரக்கூடிய ஐபி அட்ரஸ் நம்ம பிரைவேட்டுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ 1ல ஆரம்பிச்சு 9ல விளங்குதா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் எடுத்தோம்னா அது பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏ கிளாஸ்ல 11ல ஆரம்பிச்சு 126 வரைக்கும். சுருக்கமா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம்னு சொன்னா நம்ம தெரியும் ஏ கிளாஸினுடைய ஐபி ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியும் 1ல இருந்து 126 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுற ஐபி அட்ரஸ் வந்து ஏ கிளாஸ்னு தெரியும். அதுல 10 மட்டும் 10ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐபி அட்ரஸ் மட்டும் பிரைவேட் ஐபியா இருக்கும். மற்றது எல்லாமே பப்ளிக் ஐபி அட்ரஸாக ஒதுக்கப்பட்டிருக்கு. சரியா, கொஞ்சம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நிதானமா பாருங்க. நான் ஏற்கனவே அந்த ஏ கிளாஸினுடைய அந்த ரேஞ்ச் வந்து தந்திருக்கேன், அதையும் வச்சுக்கொண்டு இதையும் வச்சுக்கொண்டு நீங்க கொஞ்சம் பாருங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பி கிளாஸ். சரியா, பி கிளாஸ் நம்ம எடுக்கும்போது அதனுடைய ரேஞ்ச் பார்த்துக்கொள்ளுங்க. பேசுனா பி கிளாஸ் எடுத்துக்கொண்டீங்க சொன்னா 172 16 தொடக்கம். சரியா, 172 அதாவது 172 16 அதாவது 172 16ல ஆரம்பிச்சு 172 31 வரைக்கும். புரியுதா சொல்லுது? இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது நம்ம பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ள வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தெரியும் இங்க 128ல இருந்து 172 15 வரைக்கும் பாருங்க. 172 16 வரைக்கும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் பாருங்க. 172 15 வரைக்கும் 128 0.0.0ல ஆரம்பிச்சு 172 15 வரைக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸ். அது மட்டும் இல்லாம 172 32ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 31ங்கிறது பிரைவேட் ஐபி தானே, அதனால பிரைவேட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பயன்படுத்தலாம். பப்ளிக் வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க 132ல ஸ்டார்ட் ஆகி 191 255 வரைக்கும் அப்படியே போகுது. புரியுதா? அப்ப நம்ம எப்படி இதை ஈஸியா ஞாபகம் கொள்ளலாம்னு சொன்னா நமக்கு தெரியும் பி கிளாஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியும் 128ல ஆரம்பிச்சு 191 வரைக்கும் தான் பி கிளாஸினுடைய ரேஞ்ச். அப்ப 172ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஐபி அட்ரஸ் பிரைவேட் ஐபியா இருந்தாலும் இடையில பார்த்து கொள்ளுங்க 16 31 வரைக்கும். விளங்க சார், 15 வராது. 15ங்கிறது பப்ளிக் பேஜ். விளங்க சொல்லுது? அப்ப 172 16 172 31 இந்த ரேஞ்சில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிரைவேட் ஐபியாக யூஸ் பண்ணுவோம். சரியா, அடுத்தது பார்ப்போம் நம்ம சி கிளாஸ் பார்ப்போம். நான் திரும்ப திரும்ப சொல்ற விடயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து நான் இந்த வீடியோ வந்து குயிக்கா நம்ம முடிக்கணும், டைம் கூட போயிடுன்னு சொன்னா லெந்தா போனா சில குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து ரொம்ப லெந்தா இருக்குதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்ப அதனாலதான் நான் கொஞ்சம் சுருக்கமா வேகமா சொல்லி முடிக்கலாம்னு யோசிங்க. அப்ப அதனால உங்களுக்கு நான் சொல்லதை உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நீங்க நிப்பாட்டி கொஞ்சம் அதை புஷ் பண்ணி அதை கொஞ்சம் யோசிச்சு அதை பாருங்க. நீங்க உங்களோட கையால எழுதி ஒரு தரமாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். சி கிளாஸ் நம்ம எடுத்தோம்னு சொன்னா நீ நிறைய டீச்சர்ஸ் மேல வந்து அதிகமான ஐபி அட்ரஸ் வந்து 192 168 எழுதிருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்.
லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 192.168.0 ஆரம்பிச்சு 192.168.255 வரைக்கும் இதை வந்து நம்ம பிரைவேட் ஐபியாக கொடுப்போம். சரியா? அதே நேரம் பப்ளிக் ஐபிங்கிறது வந்து பாருங்க 192.0 ஆரம்பிச்சு 192.168 விளங்க சொல்லுது 67. ஏன்னா 68 எல்லாமே வந்து 192.168 எல்லாம் வந்து எதுக்காக போயிட்டு பிரைவேட் ஐபிக்கு போயிடுச்சு. இது வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். 192.168 எல்லாம் என்னதுக்கு போயிட்டு பிரைவேட் ஐபிக்கு போயிடுச்சு. அப்ப மத்தது யாரு 192.0.0 அதுல இருந்து 192.167 வரைக்கும் பப்ளிக் ஐபி. இது மட்டும் இல்லாம திரும்பி 68 நம்ம யூஸ் பண்ணிடலாம் தானே. அப்ப 68 யூஸ் பண்ணிடலாம். அப்ப 69 ஆரம்பிச்சு 223 255 வரைக்கும் அந்த பப்ளிக் ஐபியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஐபி அட்ரஸுக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸுக்கும் இடையில உள்ள அந்த ரேஞ்ச் விளங்க சொல்லுது. அப்ப நாம எதை வந்து நம்ம பிரைவேட் ஐபியாக நம்மளுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ள எந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் நம்ம பயன்படுத்தணும். அதே நேரம் வந்து இன்டர்நெட் யூசரா இருக்கிறவங்க வந்து எந்த ரேஞ்சில் இருக்க ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க என்று தெரிஞ்சிருக்காங்க. பாருங்க, பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்ச் அடிப்படையில தான் இருக்கும். ஆனா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏ கிளாஸுக்கு நமக்கு 2 ரேஞ்ச் இருக்கு, பி கிளாஸுக்கு 2 ரேஞ்ச் இருக்கு, அதே நேரம் சி கிளாஸுக்கும் பாருங்க 2 வகையான ரேஞ்ச் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, உங்களுடைய வினாவுல வந்து கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா 192.168 பாருங்க 168ல ஆரம்பிச்சு அதே மாதிரி 192.168.255 ஆனது ஒரு தனியான ஒரு பிரைவேட் ஐபி முகவரின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவும் ஒரு சி கிளாஸுக்குரிய ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஆக இருக்கும். அப்ப சி கூற்று வந்து நமக்கு சரியான கூற்றாக இருக்கும். அப்ப ஏயும் சியும் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து நம்ம 5வது ஆன்சரை வந்து நம்ம தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது தொடர்ந்து நம்ம அடுத்தது 23வது எம்சிக்கு தொடர்பான சில அடிப்படை விடயங்களை பார்ப்போம்.